சுவாமியே ஓம் ஓம் சிவாய நமச்சிவாயம். ஹரிஹரபுத்திரமூர்த்தி மைந்தனே ஆறுமுகன் தம்பியை சபரிகீசனே சாஸ்திரூபனை தினம் தினம் போற்றி வணங்கிடுவோமே. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. அன்பர்களே, எல்லாம் உள்ள இறைவனின் அருளோடு இந்த ஒரு பதிவு ஒன்று உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ என்ன பதிவுன்னா, யாரை கேட்டாலும் குருசாமி எல்லாம் என்ன சொல்லுது, 48 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் விரதம் இருக்கணும்பாங்க. ஏன் 48 நாள் போட்டு இதுக்கிட்டு இப்போ இடையில போனாக்கா சாமி என்ன காட்சி தராத போடுதான் நமக்கு. நான் 12 நாள் தான் சாமி மாலை போட்டு 8ஆம் நாள் 9ஆம் நாள் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன், நல்ல தரிசனம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. அப்பா, தரிசனத்துக்காகவே சொல்கிறது இல்லை. அது யார் போனாலும் எப்போ போனாலும் சாமி கும்பிட்டு வரலாம். உன்னுடைய உடம்பையும் உன்னையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த 48ங்கிற ஒரு விஷயம். அதாவது 48 நாள் அப்படின்னா அதில் என்னென்ன அடங்குதுன்னு பார்த்தா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயுள்யம், மகம், பூரம், அஸ்தம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷ்டம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்கிற 27 நட்சத்திரம். அதே மாதிரி 12 லக்னம். 12 லக்னம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஆக 12 லக்னம். ராசி லக்னம் எல்லாம் ஒன்று தான். அதாவது 12 லக்னம். 9 கிரகம். 9 கிரகம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். 9 கிரகம். அப்போ 27 நட்சத்திரமும் 12 லக்னமும் 9 நட்சத்திரமும் சேர்ந்ததை கூட்டி பார்த்தீங்கன்னா 48 வரும். இவை அனைத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அந்த உடம்பை பக்குவப்படுத்தி அந்த விரதத்தை தொடங்குறோம். அதனால தான் இந்த 48 அந்த பேர் உடையதாக ஆகுது. இந்த 48க்கு முக்கியத்துவம் என்னன்னா, 27 நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கும், 12 லக்னத்துக்கு விரதம் இருக்கும், 9 கிரகத்துங்களுக்கு விரதம் இருக்கும். அப்போ 48 நாள் இந்த விரதம் இருந்தால் எப்படி ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டா சிறுக சிறுக நம்ம உடம்புல போய் நம்ம உடம்பை அது காயப்படுத்தும், தெளிவுபடுத்தும். அதை மாதிரி இந்த 48 நாள் விரதம் இருந்து உடம்பை பக்குவப்படுத்தினோம்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நம்முடைய உடம்பு பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கிடைக்காது பாருங்கள். ஏன்னா நம்முடைய வீரியங்கள் வெளியாகி விந்து வெளியாயிட்டுனாலே உடம்பு தெம்பு போயிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த நேரம் பிரம்மச்சாரம், அடுத்தது கவுச்சி எண்ணம், புலால் உண்ணெல்லாம் தடை பண்ணுறோம், புலால் உண்ணாமல் இருக்கும். நமக்கு தேவையான காய்கறிகளை எவ்வளவு சாப்பிட்றோமோ சாப்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த உடம்பை பக்குவப்படுத்தி உபவாசம் இருந்து இந்த 48 நாள் காலை மாலை குளியல், மற்ற நாள்லையும் குளிப்போம் இல்லைங்களே, ஆனால் அந்த காலை மாலை குளியல் ஒரு 5 நிமிஷமாவது தியானம் பண்ணி ஐயப்பனுடைய பூஜை, இதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது இந்த உடம்பு காயசித்தி அடையுது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இந்த 48 நாள் என்பது. இதில் எதை நம்ம குறைவாக செஞ்சாலும் அந்த கிரகங்களுடைய ஆட்பாடு, அந்த நட்சத்திரங்களுடைய ஆட்பாடு, அந்த லக்னங்களுடைய ஆட்பாடு கண்டிப்பாக நம்மளை இன்னும் அதிகப்படுத்தும், சில உபாதைகளை கொடுக்கக்கூடியது. அதனால அதை தவிர்க்கணுங்கிறதுக்கு தான் இதை மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் 108ம்பாங்க. 108னா என்ன தெரியுமா, 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 4 27 108. 108 முறை சொன்னோம்னா அது வந்துடுது. அதை ஏன் இப்போ 786ன்னு ஒரு எழுத்தை போட்டு அந்த எழுத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில ஒரு மத வழிபாடு உடையவங்க அந்த 786 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 786 கூட்டினா 21, 21 கூட்டினா 3. காத்தல், அழித்தல், படைத்தல். தெரியுதா? அவங்களுக்கு எல்லாமே விஷயத்தோட தான் இருக்குது. நம்பிக்கை, நாணயம், 4 நட்சத்திரம், கோல் என்பாம் எல்லாம் விஷயத்தோட இருக்குது என்பதை உணர்ந்து இனிமே, அதாவது நீங்கள் மலைக்கு கார்த்திகை 1 கூட பூட்டுவாங்க. கார்த்திகை 1 புரட்டாசியில் மாலை போடு. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 1ஆம் தேதி மலைக்கு போய்ட்டு வந்துடலாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ கார்த்திகை 20 நாங்கள் 21 முடிக்கட்டுறோம். 20னா ஐப்பசிலே மாலை போட்டுறோம். நாங்கள் 48 நாள் நாங்கள் முடிக்கட்டும் போது 48 நாள் எங்களுக்கு வருது. அதை கணக்கு பண்ணி போட்டுடுறோம். நாங்கள் இன்னும் வந்துட்டும் மார்கழி முடிஞ்சு தான் மாலை கட்டுவோம். அது வரைக்கும் விரதத்தில் தான் இருப்போம். இருந்தாலும் எவ்வளவு நம்ம 40 நாள் 41 நாள் 48 நாள் நமக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மையை நம்ம பிடிச்சோம்னா உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும். அதனுடைய வழிபாடு, அதாவது வழிபாடுன்னா தினசரி ஒரு ஆலய வழிபாடு போயிட்டு வந்தோம்னா வச்சுங்க, அது நமக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கும் என்பதை கூறி இந்த 48 நாள் விரதத்தை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி
முடிக்கிறேன். இன்னும் நிறைய நான் இந்த விஷயம் விரதம் இருக்கிறத என்னென்ன இருக்குது, ஐயப்பன் விரதம் மட்டும் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், வீடியோ போடுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.